இது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமே நடந்திருக்கும். 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டீங்க. அந்த 1 மணி நேரம் போதுமா? நீங்க நினைச்சு போன அந்த கோல் நிறைவேறிடுச்சா? காவல்துறை அவ்வளோ நெருக்கடிங்க, அவ்வளோ பிரச்சனைங்க. போராட்ட களத்திற்குள் மக்கள் வரவிடாமல் தடுத்தார்கள். ஐயா ஸ்டாலின் அவர்கள் தானே சொல்றாரு, நான் வந்து உங்களுக்கெல்லாம் அப்பா. சரிங்கப்பா, நீங்க அப்பானா அஜித்குமார் யாருப்பா? ஊட்டிக்கு போறாரு, திருநெல்வேலிக்கு போறாரு, இருட்டு கடையில் அல்வா சாப்பிடுறாரு, நடிகர்களுடைய திருமணத்துக்கெல்லாம் போகக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களே, ஏன் அஜித்குமார் அவருடைய வீட்டுக்கு நீங்க போல? சிபிஐ தவறானது, தமிழ்நாடு காவல்துறையை விசாரிக்கணும், சிபிஐ வந்து பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய கூட்டு கிளியாக இருக்குது அப்படின்னு சொன்ன ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்க எதுக்கு சிபிஐக்கு போறீங்க? தண்ணி கேட்டா தண்ணி கொடுக்காம மிளகா பொடியை தூவி கொடுமைப்படுத்துறாங்கன்னா இவர்கள் மனிதர்களா? இந்த அரசாங்கம் வந்து வெற்று வார்த்தையா பேசுது. அதனாலதான் எங்க தலைவர் சொல்றாரு விளம்பர மாடல்னு. எல்லாவற்றிலும் விளம்பரம் தான், ஆனா நடைமுறையில் எதுவுமே கிடையாது. டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் ரயோலா மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. விஜய் எப்போதான் களத்துல இறங்க போறாரு, எப்போ வர போறாரு, வெறும் அறிக்கை அரசியலே பண்ணிட்டு இருக்க போறாரு அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய வாய்க்கு பூட்டு போட்ட விதமா இப்பொழுது நடந்த அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஒரு கேள்வி, என்ன திடீர்னு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம்? எதற்கு? யார் அதை சொன்னா? திடீர்னு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, திடீர்னு களத்துக்கு வந்தாருன்னு சொன்னது யார்? எதிர்கட்சியிலிருந்து வைக்கப்பட்ட பெரும்பாலான விமர்சனம் இது. அதாவது திமுகவினுடைய வாடக வாய்கள், திமுகவினுடைய தொங்கு சதைகள் சொல்லியிருப்பாங்க. 2008 இலங்கை தமிழர் மக்களுக்காக களத்தில் நின்று போராடியவர் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். 2011 தமிழ்நாட்டு மீனவர்களுக்காக களத்தில் நின்று போராடியவர் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். நீட்டுக்காக போராடியவர் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். மெரினாவில் 10 லட்சம் இளைஞர்கள் கூடி நின்று ஜல்லிக்கட்டின் உரிமைக்காக போராடும்போது அந்த களத்தில் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இருந்தாரா இல்லையா? அப்போ இவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சா தெரியலையா? அரசியலுக்கு வந்த பிறகு வெறும் அறிக்கை அரசியல் மட்டுமே இருக்குன்னு சொல்லப்பட்டது. ஏங்க, அதாவது போராட்டத்தினுடைய வடிவம் என்பது பல வகையில் இருக்குது. அதாவது ஆர்ப்பாட்டம் செய்வது, முற்றுகையிடுவது, சாலை மறியல் செய்வது என்று இதுதான் போராட்டம் என்று கிடையாது. போராட்டம் என்பது ஒரு அநீதிகளை மக்களிடம் சொல்வது, அநீதி நடந்திருக்கு, இதற்கு நம் நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று கடத்துவது, மக்களிடம் முறையிடுவது, மக்களுக்கு கோரிக்கையை கொண்டு போய் சேர்ப்பது தான் போராட்டத்தினுடைய வடிவங்கள். அந்த வடிவங்கள் பல வடிவத்தில் இருக்கும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்யப்பட்டு மிகப்பெரிய கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அது செய்தது திமுக கட்சியை சார்ந்த ஒரு நபர். தலைவர் தளபதி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டது மட்டுமல்லாமல் பெண்களுக்கென்று ஒரு கடிதம் ஒன்று எழுதினார். அண்ணனாக நான் துணை நிற்கிறேன், நீங்கள் தைரியமாக இருங்க, நம்ம ஆட்சியில் பெண்களுக்கு 100% பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஆட்சியாக இருக்கும் என்று ஒரு கடிதம் வெளியிட்டார் தெரியுங்களா? அதுவும் போராட்டத்தினுடைய ஒரு வடிவம். கடிதம் வெளியிட்டது மட்டுமல்லாமல் ஆளுநரை நேரடியாக சந்தித்து உண்மை குற்றவாளிகளை கைது செய்யுங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைந்த ஒரு சூழலை உருவாக்குங்க என்று ஆளுநரை சந்தித்து ஒரு மனு கொடுத்தார் தெரியுங்களா? அதுவும் போராட்டத்தினுடைய ஒரு வடிவம் தான். அப்போ எங்கள் தலைவர் வந்து பல ஆண்டுகளாக போராட்ட களத்தில் தான் இருக்கிறார். இப்போ திருபுவனம் கோயில் காவலாளியாக இருந்த அஜித்குமார் அவர்கள் விசாரணை என்ற பெயரில் அழைத்து செல்லப்பட்டு அடித்தே படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது வந்து மனித உரிமை மீறல், மிக ஒரு கேவலமான அயோக்கியத்தனமான ஒரு கேடுகட்ட ஒரு செயலுங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார். அவர் தான் உள்துறை அமைச்சர். காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஊட்டிக்கு போகிறாரு, திருநெல்வேலிக்கு போகிறாரு, இருட்டு கடையில் அல்வா சாப்பிட்றாரு, நடிகர்களுடைய திருமணத்துக்கெல்லாம் போகக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களே, ஏன் அஜித்குமார் அவருடைய வீட்டுக்கு நீங்கள் போகல? ஃபோனில் சாரி சொல்கிறீங்கள, ஃபோனில் ஆறுதல் படுத்துறீங்களா? ஏன் நேரடியாக அவங்க வீட்டுக்கு சென்று சந்தித்து என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காவல்துறை தாம்மா இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனி இது போன்ற தவறு நடக்காது என்று ஏன் ஸ்டாலின் அவர்கள் பேச மாட்டாரா? போக மாட்டாரா? எங்களை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் அப்படின்னு பேசக்கூடிய திமுக கொத்தடிமைகளை நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஃபோனில் ஏன் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க? நேரடியாக மக்கள்கிட்ட போங்க, மக்களிடம் வருத்தம் தெரிவிங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது ஜெய்பீம் படத்தை பார்த்துட்டு என்ன பேசினார்? ரொம்ப வருத்தமாக இருக்குது, எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு பேசக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காவல்துறை தானே ஜெய்பீம் படத்தில் எப்படி அடித்து உள்ள சித்திரவதை செய்து கொலை செய்தார்களோ அதே போன்று நேரடியாக உங்களுடைய ஆட்சியில் அடித்தே கொண்டு இருக்காங்களே. இது வரைக்கும் 24 பேர் செத்துருக்காங்க இந்த ஆட்சி வந்த பிறகு, இந்த 4 ஆண்டுகளில். அப்போ இந்த முதலமைச்சரை பார்த்து காவல்துறை அதிகாரிகளுக்கு பயம் இல்லை, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், ஏழைகள்
எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களை விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்று அடித்து சித்திரவதை செய்வது, பாத்ரூமில் வழுக்கி விழுந்தார்கள் என்று காலை உடைப்பது, கையை உடைப்பது. இந்த அதிகாரம் யார் கொடுத்தா? காவல்துறைக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருக்கா? கையை உடைக்க சொல்லி, காலை உடைக்க சொல்லி, விசாரணை என்ற பேரில் அடிக்க சொல்லி ஏதாவது அதிகாரம் கொடுத்துருக்கா? அப்போ இதை கண்காணிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? முதலமைச்சருக்கு இருக்குல்லங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, உயர் அதிகாரியுடைய உத்தரவின் பேர்னால தான் அவங்க அடித்தாங்க அப்படின்னு அந்த காவலர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்கலாம் சொல்கிறாங்க. யார் அந்த உயர் அதிகாரி? இப்போ அந்த 6 பேரை கைது பண்ணியிருக்கீங்க, சரி, கட்டளை இட்டார்ல அந்த உயர் அதிகாரி யார்? இப்போ நீங்கள் அவசரமாக சிபிஐக்கு மாற்றிருக்கீங்க. நீங்கள் தானேங்க சாத்தாங்குளம் விவகாரத்தில் பென்னிக்ஸ் ஜெயராஜ் அந்த மரணத்தில் சிபிஐக்கு போகின்ற பொழுது ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாங்க? சிபிஐ கூடாது, சிபிஐ தவறானது, தமிழ்நாடு காவல்துறையை விசாரிக்கணும், சிபிஐ பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கூட்டு கிளியாக இருக்குது அப்படின்னு சொன்ன ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எதுக்கு சிபிஐக்கு போகிறீங்க? ஏன் சிபிஐக்கு ஏன் மாற்றினீங்க? அப்போ பிஜேபிக்கு பின்னாடி போய் நீங்கள் ஒளிஞ்சிக்கிறீங்களா? காவிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறீங்களான்ற ஒரு கேள்வியை எங்கள் தலைவர் கேட்டிருக்கிறாரு. இதில் என்ன தவறு இருக்குது? இது திமுக கட்சியை சார்ந்தவர்களும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர் தான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். மிக ஒரு கொடூரமான மரணங்க. அடித்தே எந்த எஃப்ஐஆர் போடல, விசாரணை என்ற பேரில் காவல் நிலையத்துக்கு கூட்டு போல, வேற ஒரு தனியார் இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அடித்து, தண்ணி கேட்டால் தண்ணி கொடுக்காம மிளகா பொடியை தூவி, காதில் மூக்கில் என்று மிளகா பொடியை தூவி கொடுமைப்படுத்துகிறாங்கன்னா இவர்கள் மனிதர்களா? மனித உருவத்தில் இருக்கின்ற மிருகங்கள். இப்போ இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்குது. அவர் தானே சொல்கிறாரு, எந்த கொம்பாதி கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி, ஓட்டு போட்டவர்களுக்கும் ஓட்டு போடாதவர்களுக்கும் சேர்ந்து நாங்கள் ஆட்சி செய்வோம், தேனாரும் பாலாரும் ஓடும் என்று சொன்ன ஐயா ஸ்டாலின் அவர்களே, தேனாரும் பாலாருமா ஓடுது? எங்கே திரும்பினாலும் கள்ளச்சாராயம், போதைப்பொருள் புழக்கம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, இரும்பு கரம் கொண்டு நான் அடக்குவேன்றாங்க. ஆனால் நாள்தோறும் கொலை, கொள்ளை, கற்பழிப்புகள் நடந்து கொண்டே இருக்குது. எல்லாவற்றிற்கும் நீதிமன்றம் தாங்க தலையிடும். அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரமாக நீதிமன்றம் கேள்வி கேட்கும், கள்ளச்சாராயம் விவகாரமாக நீதிமன்றம் கேள்வி கேட்கும். இப்போ இந்த அஜித்குமாருடைய கொலையா நீதிமன்றம் கேள்வி கேட்டதுனால தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போ எல்லாவற்றிற்கும் நீதிமன்றமே கேள்வி கேட்டு நீதிமன்றமே தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த ஆட்சி எதுக்கு? மக்கள் எதுக்கு ஓட்டு போட்டாங்க? இந்த ஆட்சி என்பது சமூக அநீதி ஆட்சி, ஒரு அவலமான ஒரு ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி. இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்காகத்தான் மக்களின் துணையோடு மிகப்பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் வர்றாங்க. அந்த அடிப்படையில் தான் அந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. மிக திரளாக மக்கள் வந்தாங்க. அந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆர்ப்பாட்டமாக அமைந்தது. உண்மையான குற்றவாளியை கைது செய்து அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கின்ற வகையில் தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து சமரசம் இல்லாமல் போராடும். ஓகே, இப்போ எனக்கு என்னன்னா, இது போன்ற சம்பவம் இனி எப்பவுமே நிகழக்கூடாது. அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒருவேளை 2026 தேர்தலில் நின்று விஜய் அவர்கள் வெற்றி பெறுறாங்க அப்படின்னா, ஒருவேளை அவங்களுடைய ஆட்சி காலத்துல இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழுதுன்னும் பொழுது விஜயனுடைய தரப்புல இருந்து ஒரு நல்ல முடிவை எதிர்பார்க்கலாமா? நடக்காதுங்க. அதாவது ஆட்சியும் அதிகாரமும் மக்களுக்கானதாக இருக்கணும். மக்களுக்கானதாக இருக்கின்ற பொழுது அது நடக்காது. அதற்காகத்தானே ஆட்சி அதிகாரத்தையும் எங்களிடம் கொடுங்க, ஒரு ஆட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் செயல்படுவாங்க. எளிய மக்களிடம் ஆட்சியும் அதிகாரமும் வருகின்ற பொழுது இந்த மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு ஆட்சியை செய்ய முடியும். இங்கே பண்ணையார்த்தனம் கொண்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. எல்லாரும் பண்ணையார் மமதையோடு செயல்பட்டு கொண்டிருக்காங்க. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அந்த 1000 ரூபாவை கொச்சைப்படுத்துகிறாங்க. பெண்களுக்கு நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்கறதுனால தான் பெண்கள் எல்லாரும் பலபலன்னு இருக்காங்க, ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி போடுறாங்களான்னு மூத்த அமைச்சர் ஐயா துரைமுருகனுடைய பையன் பேசுகிறாரு. இதுதான் பண்ணையார்த்தனன்றது, அதிகார மமதைன்றது. அப்போ இவர்களிடம் இருக்கின்ற அதிகாரத்தை கைப்பற்றி எளிய மக்களிடம், பாமர மக்களிடம் அதிகாரத்தை கொடுத்தால் மட்டும்தான் தமிழ்நாடு என்பது ஒரு அமைதியான ஒரு மாநிலமாக இருக்கும். இந்த அரசாங்கம் வெற்று வார்த்தையாக பேசுது. அதனால தான் எங்கள் தலைவர் சொல்கிறாரு விளம்பர மாடல்னு. எல்லாவற்றிலும் விளம்பரம் தான், ஆனால் நடைமுறையில் எதுவுமே கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்கள் இன்னும் நடத்தாமல் இருக்கீங்க, அதுக்கு ஒரு ஆய்வையாவது மேற்கொண்டிருக்கலாம். அதுதான் உண்மையான சமூக நீதி. ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கொடுப்பது தான் உண்மையான சமூக நீதி. சம வாய்ப்பு, சம உரிமை தான் உண்மையான சமூக நீதியே. வாய்க்கிலேயே பேசுகிற திமுக நீ எங்கே சமூக நீதியை உருவாக்குறீங்க? என்ன சமூக நீதி நீங்கள் நிலைநிறுத்தி இருக்கிறீங்க? பொய்யான வாக்குறுதிகள் சொல்கிறதே முதல்ல மிகப்பெரிய ஒரு கேவலம், ஒரு அசிங்கம். ஐயா ஸ்டாலின் அவர்கள் தானே சொல்கிறாரு, நான் உங்களுக்கெல்லாம் அப்பா அப்படின்னு சொல்கிறாருல்ல. சரிங்கப்பா, நீங்கள் அப்பானா அஜித்குமார் யாருப்பா? இறந்து போன அஜித்குமார் யார்? ஐயா ஸ்டாலின் அப்பா. அஜித்குமார் காவலாளி அஜித்குமார் இறந்து போயிட்டார், அவர் யார்? மகன். உங்கள் பையன் செத்துட்டார்ல,
என் அப்பாவாக உங்களுக்கு ஏன் எந்த வருத்தமும் இல்லை? ஏன் அந்த துக்க வீட்டுக்கு கூட நீங்கள் போல? அப்பாவா போயிருக்கணும்ல? சரி, அப்பா விட்டுருங்க. அவருடைய அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அஜித்குமாரோட அண்ணன் திரு உதயநிதி ஸ்டாலின், அவர் பேசியிருக்கணும்ல. இந்த கொலைக்கான உண்மையான குற்றவாளிகள் யார் என்று கைது செய்வதற்கு அவர் துணை முதலமைச்சராக இருக்கிறாரு, அதிகாரம் அவரிடம் இருக்கு. எதற்காக முன்முயற்சி எடுக்கணும்ல? எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கிறாங்கல்ல. அதற்காக நாங்கள் கேள்வி கேட்குறோம். அந்த அரசு தவறு செய்கிறது, அதனால் நாங்கள் கேள்வி கேட்குறோம். இதுக்கு எடுத்தாலும் பிஜேபி, ஒன்றியம், பாசிசம், காவி, சனாதனம்னு நீங்கள் பேசுகிறீங்களே, அவங்களோட தானே நீங்கள் கூட்டணி வச்சிங்க. 1999 பிஜேபியோடு கூட்டணி வச்ச கட்சி தான் திமுக. 2001 பிஜேபியோடு கூட்டணி வச்ச கட்சி தான் திமுக. பிஜேபி என்கின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வளருவதற்கு முக்கிய காரணமே திமுக தாங்க. தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய துரோகம் செய்த கட்சியே திமுக தாங்க. கலைஞர் அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை. எனவே தாமரைக்கு ஓட்டு போடுங்க. எச்ராஜான்னு ஒரு நபர் இருக்கார். சாதி குறித்து பேசுவார், மதம் குறித்து பேசுவார், இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சண்டை மூட்டுற வகையில் பேசுவார், இந்துக்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் சண்டை மூட்டுற வகையில் பேசுவார். ஒரு மாதிரி தரக்குறைவாக பேசக்கூடிய ஒரு நபர். அவர் தமிழ்நாட்டில் எப்படி சட்டமன்ற உறுப்பினர் ஆனார்? அவர் என்ன தியாகியா? ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்க திமுக தாங்க ஆக்கியது அவரை சட்டமன்ற உறுப்பினரா? ஆர்எஸ்எஸ்னுடைய முழு வடிவமாக இருக்கக்கூடியவர் எச் ராஜா அவர்கள். அவர் எப்படி ஆனார் எம்எல்ஏவா? இந்த திமுக கும்பல் தாங்க அவர் எம்எல்ஏ ஆக்கி விட்டது. வீதி வீதியாக போயிட்டு அவருக்கு ஓட்டு கேட்டு, தாமரைக்கு ஓட்டு கேட்டு, சந்து பொந்தெல்லாம் தாமரையை செவத்தில் வரைய வச்சது, தாமரை கொடியை பறக்க விட்டது, தாமரையை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியவர்களே இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான். ஆனால் வெக்கமே இல்லாமல் அயோக்கியத்தனமாக எங்களை பார்த்து பி டீமும்பாங்க. பிஜேபியினுடைய பி டீமு, ஆர்எஸ்எஸ்னுடைய பி டீமுன்னு. இவங்க தான் மெயின் டீமே. ஏலேருந்து இசட் டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். நேரடியாகவும் மறைமுகமாகவும் உறவில் இருக்கக்கூடியவர்கள் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான். ஆனால் எங்களை பார்த்து பி டீம்னு சொல்கிறாங்களே, அது பச்சை அயோக்கியத்தனம் என்று நம்ம சொல்கிறோம். திமுக செய்யக்கூடிய தவறுகளை தான் நம்ம சுட்டி காட்டுறோம். ஏன்னா தமிழ்நாடு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பட்டா எழுதிலாம் கொடுக்கல. சரிங்களா? உங்களுக்கு 50 வருஷம், உங்களுக்கு 50 வருஷம்னு. இது ஜனநாயக நாடு. இது மக்களாட்சி. யாருக்கு வேண்டுமானாலும் அதிகாரம் இருக்குது. நமக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த உரிமை நமக்கு பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க. யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என்று. அந்த அடிப்படையில் தன்னை இவ்வளோ பெரிய உயரத்திற்கு உயர்த்திய தமிழ்நாட்டு மக்களுக்கு திருப்பி நான் நன்றி கடன் பட்ட உதவியை நான் செய்யணும் அப்படின்னு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் ஒரு பொது வாழ்க்கையில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறார். ரசிகர் மன்றமாக, நட்பணி மன்றமாக, மக்கள் இயக்கமாக, இன்று தமிழக வெற்றி கழகமாக 25 ஆண்டுகளை கடந்த ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதி தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். அவர் ஒன்றும் நேற்று வந்தவரெலாம் கிடையாது. மக்களுக்கு பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்போ அதிகாரம் கையில் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் எல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ரொம்ப எளிமையாக இருக்குன்னு அரசியலுக்குள்ள கட்சி ஆரம்பித்து வந்திருக்காரு. மற்றபடி அவர் பொது வாழ்க்கையில் தான் இருக்கிறாங்க, அவருடைய தோழர்களும் இருக்கிறோம். அப்போ அப்படி வரக்கூடியவரை நீங்கள் வரவேற்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் பொய்யான அவதூறுகளை சொல்கிறீங்கல்ல. இவரை மோடி சொல்லி தான் இவர் கட்சி ஆரம்பித்தார், பிஜேபி சொல்லி தான் இவர் கட்சி ஆரம்பித்தாருன்னு அந்த ஒரு பொய்யான ஒரு கேவலமான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறீங்களே, அது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அது மிகப்பெரிய பாசிசம். இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு பாசிசம். ஒருத்தருக்கு எதிராக அவதூறு பரப்புவதும், ஒருத்தரை பற்றி தவறாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலேயே மூர்க்கமான ஒரு பாசிசம். அந்த பாசிசத்தினுடைய மொத்த வடிவமாக திமுக இருக்குது. அப்போ அந்த திமுகவை வீழ்த்த வேண்டிய தார்மீக கடமை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நம்ம திமுகவை பார்த்து கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கமே தவிர திமுக ஒன்றும் யோக்கியமான கட்சிலாம் கிடையாது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு விஷயத்தை வச்சு தான் இது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமே நடந்திருக்கும். 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டீங்க. அந்த 1 மணி நேரம் போதுமா? நீங்கள் நினச்சி போன அந்த கோல் நிறைவேறிடுச்சா? அதாவது எவ்வளவு நேரம் பேசுகிறோம், எவ்வளவு நேரம் போராட்டம் பண்ணுறோன்றது விஷயம் கிடையாது. அந்த போராட்டம் எவ்வளவு தூரம் சென்றடைந்தது என்பது தான் பார்க்கணும். நம்ம தேசிய செய்தியாக மாறியது. நேற்று இங்கிலீஷ் சேனல்கள் எல்லாமே டிபேட்டே தான். அந்த அளவுக்கு இந்த செய்தியை உலக அரங்கில் கொண்டு போய் சேர்த்த பெருமை எங்கள் தலைவருக்கோ எங்களுக்கும் இருக்குது. அதில் நாங்கள் பெருமையாக நாங்கள் நினச்சிக்கிறோம். அங்கே ஒன்றும் பேச்சு போட்டிலாம் நடத்தலை. மணிக்கணக்காக உட்காந்து பேசுகிறதுக்கு என்ன விஷயத்தை பேசணுமோ அதை எங்கள் தலைவர் 3 நிமிஷத்தில் அழகாக பேசிட்டார். 3 நிமிஷம் பேசுனதுக்கே முக்காடு போட்டு அழுதுகிட்டு இருக்கு திமுக கும்பல். 30 நிமிஷம் பேசியிருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? என்ன பேசுகிறாருன்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர எவ்வளவு நேரம் பேசினார் அப்படின்றது ரொம்ப ஒரு தவறானது.
இதே கேள்வி நாங்கள் கேட்கட்டுமா? உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் வந்து ஒரு 30 நிமிஷம் பேச முடியுமா? இல்லை ஸ்டாலின் அவர்களால் பேப்பர் இல்லாமல் பேச முடியுமா? இல்ல அந்த 1 மணி நேரம் நீங்களா எடுத்துக்கொண்ட டைமா இல்ல உங்களுக்கு அவ்வளவுதான் அலாட் பண்ணாங்களா? ஏங்க அந்த காவல்துறை அவ்வளோ நெருக்கடிங்க, அவ்வளோ பிரச்சனைங்க. போராட்ட களத்திற்குள் மக்கள் வரவிடாமல் தடுத்தார்கள் காவல்துறையால். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், வெளி மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய தோழர்களை ஆங்காங்கே வழிமறித்து தடுத்துட்டாங்க. போராட்ட களத்துக்குள்ளே விடலை. 1 கிலோமீட்டருக்கு வர வேண்டிய தோழர்களை 8 கிலோமீட்டருக்கு நடக்க வச்சாங்க. அவ்வளோ நெருக்கடியை உள்ளாக்குனாங்க. அரை மணி நேரத்தில் நீங்கள் போராட்டத்தை முடிக்கணும், 30 நிமிஷத்தில் நீங்கள் 35 நிமிஷத்தில் போராட்டத்தை முடிக்கணும். அப்படி முடிக்கலைன்னா மேடையில் இருக்கிற எல்லார் மீதும் நாங்கள் வழக்கு பதிவு செய்வோம் அப்படின்றாங்க. ஏற்கனவே வந்து காவல்துறையெல்லாம் அடித்து கொலை செய்யப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த மேடையில் இருக்கிறாங்க. நாளைக்கு அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும். இதையெல்லாம் உணர்ந்து தான் எங்கள் யாருக்கு எந்த பிரச்சனையும் வர வேணாம், யார் மீதும் எந்த வழக்கும் வர வேணாம். ஏன்னா எல்லாரும் சாமானிய மக்கள், எல்லாரும் எளிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இப்போ வழக்கு பதிவு பண்ணாங்கன்னா அப்புறம் நீதிமன்றம், காவல்துறைன்னு அலக்களிக்கப்படுவோம். ஸோ அதெல்லாம் வேணாம் என்பதற்காக கட்டுப்பட்டு, காவல்துறைக்கு கட்டுப்பட்டு, சட்டத்திற்கு கட்டுப்பட்டு எங்களுடைய போராட்டத்தை ஜனநாயகபூர்வமாக நடத்தியிருக்கிறோம். எந்த வன்முறையும் நாங்கள் செய்யலை, எந்த அத்துமீறல் செயலையும் நாங்கள் ஈடுபடலை. எங்களுடைய கண்டனத்தை நேர்மையான முறையில் நாங்கள் பதிவு செய்திருக்கோம். அத்துமீறல்ல ஈடுபடல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. போராட்டம் நடந்த பிறகு அந்த இடம் முழுவதுமே அவ்வளவு சேதம், சாலையோரம் முழுவதுமே அவ்வளவு சேதம். தன்னெழுச்சியாக கூடிய கூட்டங்க அது. அது வந்து ஒரு சின்ன ஒரு குறுகலான ஒரு பாதை தான், சரிங்களா? அங்கே வந்து ஒரு 5000 பேர் கூட வேண்டிய இடத்துல 10,000 பேர் வராங்க, மக்கள் வராங்கன்னா கூட்ட நெரிசல். அது கூட்ட நெரிசல்ல பொதுவாவே விஜய் அவர்கள் வந்தார் அப்படின்னா கண்டிப்பா கூட்டம் கூடும்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தலைவர் விஷயம். வராருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கே தெரியாது. தலைவர் வர்றது நம்ம எந்த அறிவிப்புமே செய்யலை. நாளைக்கு தலைவர் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறார், எனவே அலைகடலென திரண்டு வாரிர்னு எந்த விளம்பரமும் நம்ம செய்யலை, எந்த போஸ்டும் நம்ம ஒட்டலை, எந்த செய்தி நிறுவனத்துக்கும் நம்ம செய்தி வெளியிட சொல்லலை. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சிவானந்த சாலையில் இத்தனை மணிக்கு கண்டன ஆர்ப்பாட்டம், அஜித்குமாருடைய மரணத்திற்கு நீதி வேண்டி ஆர்ப்பாட்டம் தான் நம்ம சொல்லியிருந்தோம். தலைவர் வர்றாருன்னு எந்த இடத்துலையும் நம்ம பதிவு செய்யலை. மக்கள் தன்னியல்பாக கூடுறாங்க. தாவேக கட்சி மட்டும் கிடையாது, இந்த காவல்துறையினரால் தாக்கப்பட்டு அந்த காவல்துறையினரால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த போராட்ட காலத்துக்கு வராங்க. அது தன்னியல்பாக கூடிய ஒரு கூட்டம், கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம். அந்த இடம் வந்து சின்ன இடமா இருக்குது. கூட்ட நெரிசல், தள்ளு முள்ளு, நிற்கிறதுக்கே இடம் இல்லாததுனால அந்த இதனால தான் வந்து அந்த தடுப்பு கம்பிகள் வந்து உடைஞ்சதே தவிர நாங்கள் யாரும் கல்லை கொண்டு அதை உடைக்கலை, இன்னொரு கம்பி எடுத்து அதை உடைக்கலை. நிற்க இடம் இல்லை, கூட்ட நெரிசல் தான். இருந்தாலும் எங்கள் கட்சியை சார்ந்த தோழர்கள் இன்றைக்கி மாநகராட்சி அதிகாரிகளை சந்தித்து ஒரு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. என்ன சேதாரம் ஏற்பட்டதோ அது எங்களுடைய சொந்த பணத்தில் நாங்கள் சரி செய்து கொடுக்குறோன்னு. இதுதான் உண்மையும் நேர்மையுமான ஒரு அரசியல் பணி, புரியுதுங்களா? நாங்கள் மிக சரியாகத்தான் இருக்கிறோம். இந்த அரசாங்கம் எங்களுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் பல வகைகளில் அடக்குவதற்கு உண்டான வேலைகளை செய்கிறாங்க. அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் உங்களை பார்த்து பயப்படுவதற்கு நாங்கள் எலிகள் கிடையாது, தளபதியின் புலிகள். எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல முக்கியமான தகவல்களை பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.